வணக்கம் குழந்தைகளே. இன்று நான் சொல்லப்போகும் கதை திருப்பதியில் அனைவருக்கும் காட்சி தரும் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமானை பற்றி. ஒரு சமயம் முனிவர்களுக்குள் எந்த தெய்வம் கோபமில்லாமல் பக்தர்களை அனுகிரகம் செய்யும் என்று ஒரு வாக்குவாதம். அப்பொழுது பிருகு என்ற முனிவர் சிவபெருமானை தரிசிக்கச் சென்றார். சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் அவரிடம் கிட்டவே நெருங்க முடியவில்லை. இவரை கண் திறந்து பார்க்கவும் இல்லை. அங்கிருந்து பிரம்மாவை பார்க்க சென்றார். பிரம்மாவும் சரஸ்வதியுடன் அமர்ந்து ஒரு பேச்சுவார்த்தையில் அவர்கள் இருவரும் சுவாரஸ்யமாக வேத விஷயங்கள் பேசி கொண்டிருந்தனர். ஸோ அவர்களும் இவரை கவனிக்கவில்லை. அப்புறம் வைகுண்டம் சென்றார். வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார். இவர் சென்று அந்த ஸ்ரீனிவாச நாராயணனை காலால் மார்பில் எட்டி உதைத்தார். உடனே அந்த நாராயணன் எழுந்து, அடாடா பிருகுமுனிவரே வாருங்கள், நீங்கள் வந்ததை நான் கவனிக்கவில்லை, மன்னிக்கவும் சொல்லி அவருக்கு பாதத்தை அலம்பி பூஜையெல்லாம் பண்ணுறார். இவர் எட்டி உதைத்த மார்பிலிருந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாள், நாராயணனின் மார்பில். இது பார்த்த மகாலட்சுமிக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. என்னது, ஒரு மனைவியாக நான் இருக்கேன், நான் இருக்கிற இடத்துல அவர் எட்டி உதைக்கிறார், நீங்கள் அவருக்கு பாத பூஜை பண்ணுறேன், ஸோ எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன் பூலோகத்துக்குன்னு கோவிச்சுண்டு பூலோகத்துக்கு வந்துடுறான். பூலோகத்தில் வந்தால் ஆகாசராஜன் என்ற ஒரு ராஜா ராணி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெண் குழந்தையாக பத்மாவதி என்ற பெயரில் பிறந்து வளர்ந்து வருகிறார். இவள் மகாலட்சுமி சென்றதுனால் நாராயணன் மிகவும் சோர்வடைந்து, லக்ஷ்மி இல்லாமல் நான் இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னு இவரும் என்ன பண்ணுறார், சரி நம்மளும் பூலோகத்துக்கு போவோன்னு இவரும் பூலோகத்துக்கு வந்துடுறார். அந்த பத்மாவதி இருக்கிற அந்த காட்டு பகுதியில், அந்த ஊரில் இவரும் ஒரு ஆதிவாசி மாதிரி காட்டில் அலைஞ்சு திரிஞ்சுட்டு இப்படி இருக்கார். யாருமே இல்லை. இவருக்கு பசியாக எடுக்கிறத நடந்து வந்ததுனால ஒரே களைப்பெடுத்து ஒரு மரத்தடியில் படுத்து உறங்கி விடுகிறார். அப்பொழுது அங்கே ஒரு பசு கூட்டம் மேய வருகின்றது. அந்த ஒரு பசு வண்டி இவர் படுத்துட்டுருக்கிற இடத்துல இவரோட வாயில் பாலை தானாக கொடுக்கறது. இவருக்கு அதே மாதிரி பசி தீர்றது. ஆகா, இந்த மாதிரி ஒரு பசு பண்ணுறதுன்னு எப்படியோ அந்த பாலை குடிச்சுட்டு இருந்து அப்படியே மயக்கத்திலே இருக்கார். இது டெய்லியே நடக்கிறது. இவரும் அந்த பாலை குடிப்பார். அப்புறம் அக்கம் பக்கம் அப்படியே நடந்து இதே மாதிரி போயின்ட்டுருக்கு. பத்மாவதியை தேடின்ட்டு இருக்கார் இவர். அப்போ அந்த பசுமாடு மேய்ப்பவன், என்னது இந்த பசு வண்டி பால் தர மாட்டேங்கிறது, மீதி பசு எல்லாம் கொடுக்கறதுன்னு இதை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நாளைக்கு பார்க்குறான். அந்த ஒரு புத்தில் போய் அது பாலை கொடுக்கறத பார்த்துட்டு கையில் இருந்த ஒரு கோடாரியால் அடிக்கிறான். அடித்தா அதுலேருந்து ரத்தம் வருது. அடாடா, என்ன உள்ளே யார் இருக்கான்னு தெரியலையே, இப்படி பண்ணிட்டோமேனு பயந்துட்டு பார்க்குறான். உள்ள ஒரு தவஸ்ரேஷ்டராக பார்த்தாலே தேஜஸாக இருக்கார். அவர் வாழ்ந்தது படுத்துட்டுருக்கார். மன்னிச்சிருங்கோ, தெரியாமல் பண்ணிட்டேன், பசுமாடு உங்களுக்கு பால் கொடுக்கறதுனால நான் அப்படி பண்ணிட்டேன். இல்லை பரவாயில்லப்பா, உன் பசு தான் என்னை இவ்வளோ நாளாக உயிரோட காப்பாற்றின்னு வந்தது அப்படின்னு சொல்கிறார். அந்த மூவா கிட்டக்க ஒரு காயமும் பட்டுடுறது அவருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னா அந்த கீழே இருக்கிற மண் அதையே வச்சு அமுக்கி அந்த ரத்தத்தை நிறுத்துகிறான். ஸோ அப்புறம் அவர் அப்படியே அந்த பசுமாட்டுக்காரன் மாட்டை எடுத்துன்னு போயிடுறான். இவரும் அப்படியே நடந்துகிட்ருக்கார். இது இப்படி நடந்து ரத்தத்தோடு வரத்தே அங்கே ஒரு பர்ணசாலை இருக்குது. அதில் ஒரு மாதாஜி அவளோட சிஷ்யாலோடு இருக்கா, வகுந்தலா தேவின்னு பேர். ஸோ அவள் பார்த்துட்டு, என்னப்பா இப்படி ரத்தத்தோடு இருக்க, யார் நீ என்னன்னு கூப்பிட்டு அவரை வச்சு மருந்தெல்லாம் போட்டு நீ இங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட புள்ள மாதிரியே அந்த பாட்டிமா வளர்த்துன்னு வரா. இவரும் அப்படியே இருக்கார். இப்படி காட்டில் அந்த பாட்டிமாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு காட்டில் மரமெல்லாம் பொறுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு போகிறது. அந்த பத்மாவதி தோழிகளோட பந்து விளையாடின்னு அங்கே இருக்கா. அந்த பத்மாவதியை பார்த்தோன்னே இவருக்கு பிடிச்சி போய்டுறது. அவளுக்கும் இவரை பார்த்து, இவர் பெயர் ஸ்ரீனிவாசன்னு பேர், பூர்வீக பெயர். ஸோ இவரை பார்த்த உடனே அந்த பத்மாவதிக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்படியே இது நடந்துட்டுருக்கு. அப்புறம் இவர் அவன் அம்மாட்ட ஒரு நாளைக்கு சோர்ந்து போய் சொல்கிறார், அம்மா நான் இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணி வைப்பேலா அப்படின்னு. அம்மா சொல்கிறா, யாருப்பா அப்படின்னு. தெரியல, தோட்டத்தில் விளையாடின்ட்டுருக்கா, நிறையா தோழிகள்லாம் இருக்கான்னு. அவன் அம்மாவுக்கு சந்தேகம் வருது, ஐயோ பெரிய இடத்து பொண்ணாக இருக்கும் போல இருக்கே, யாருன்னு. மறுநாள் பார்த்தா பத்மாவதி அந்த ஊர் ஆகாசராஜனோட பெண்ணு. என்னப்பா நீ ராஜாவோட பெண்ணை போய் நீ கேட்குற, நம்மளோ ஒரு பரம குடிசையில் ஒரு ஏழையாக நம்ம ஒரு வாழ்ந்துட்டுருக்கோம், எப்படி முடியும் தெரியலையே, ஆனால் நீ கவலைப்படாத, நான் போய் பேசுகிறேன்ட்டு போய் பேசுகிறா ராஜாவை பார்த்து. இந்த காலத்தில் ஏழைகள் எல்லாமும் தைரியமாக ராஜா கிட்டலாம் போய் நாங்கள் வந்திருக்கோம் இந்த விஷயம்லாம் சொல்ல முடியும். சொன்ன உடனே ராஜா சொல்கிறார், இது என்னது, ஒன்றுமே இல்லாத அந்த பையனுக்கு நான் எப்படி கொடுப்பேன், நீங்கள் எங்களுக்கு சரியாக
ஒரு மாதிரி கொஞ்சமாக நான் சொல்லிக்கிற மாதிரி ஸ்டேட்டஸில் அந்த மாதிரி கொஞ்சம் உயர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பத்மாவதி சொல்கிறா, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு, நான் பண்ணிக்கிறேன்பாங்க. சரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு எல்லாருமே ஆசிரமத்தில் வந்து அவள் அம்மா, ஸ்ரீனிவாசன், மொத்தம் இருக்கிற சிஷ்யர்கள்லாம் யோசிக்கிறா, இதுக்கு எப்படி நம்ம என்ன பண்ணலாம். அப்போ நாரதர் வர்றார். அவர் சொல்கிறார், நீங்கள் ஏன் கவலைப்படுறீர், நமக்கு பணம் தரத்துக்கு தான் குபேரன் இருக்கார், அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்படின்னு. ஸோ போய் குபேரன்கிட்ட, அவர் தான் மகாலட்சுமி காசுக்கு அதிபதி, ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கிற பொறுப்பு வந்து குபேரன்கிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட போய் கேட்குறான், இதை மாதிரி எங்களுக்கு கல்யாணம் ஒன்று இருக்குது, எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்க முடியுமா, இவ்வளோ அது என்ன அமௌண்ட்டோ அவ்வளோ கேட்குறா. கோடி வராகனுக்கு மேலே போகிறது அது. உடனே அவர் சொல்கிறார், அதை பற்றி இல்லை, தருவேன், திருப்பி எனக்கு எப்படி நீங்கள் தருவேல், உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறான். அப்போது ஸ்ரீனிவாசன் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து என் ஆயுசு முழுக்க மாதம் மாதம் உங்களுக்கு நான் வந்து வட்டியோடு சேர்த்து கொடுத்துருவேன், என் நம்பிக்கையாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ன உடனே அந்த வகுலாதேவியும் சொல்கிறா, சரி நம்பிக்கையோடு எவ்வளோ கேட்குறீங்களோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ கல்யாணம் தடபுடலை, இவரும் ஒரு ராஜா இளவரச நாட்டம் ஆயிடுற, நல்ல பணம் காசு ஜம்முன்னு கல்யாணம் நடக்கிறது. அப்போது கல்யாணம் நடந்து எல்லாம் பண்ணுறது, அதில் இது வந்து ஒரு புராண கதையாட்டம் சொல்லுவாள். அந்த சமையலில் கருவேப்பிலை போடலை அப்படின்னு ஒரு புள்ள வீட்டுக்காரா வந்து ஒரு குத்தம் சொல்கிறான். என்ன பெரிய ராணி இதுவான்னு சமைச்சிருக்கேள், பெரிய இதெல்லாம் போட்டிருக்கேள், ஆனால் ஒரு இதுலேயும் ஒரு கருவேப்பிலை வாசனை கூட இல்லை, கருவேப்பிலையே இல்லை. இது வந்து அது பத்மாவதி தாயாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னது இவ்வளோ நன்னா பண்ணியிருக்கோம், கேவலம் ஒரு கருவேப்பிலை இல்லை, அது தூக்கி போடுற சமாச்சாரம், அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த கல்யாணத்தில் இவா வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே என்ன பண்ணுறா, கோச்சுண்டு அந்த ஆகாசராஜா அவள் திருப்பதி ஏழுமலையில் இருக்கா, அப்போவே கோச்சுண்டு கீழே வந்து அம்பாள் வந்து பத்மாவதி தாயார் வந்து அலைமேலு மங்காங்கிற பேரில் வந்து உக்காந்துடுறான். அப்போது ஸ்ரீனிவாசன் வந்து என்னது இப்படி ஆகிடுத்தே, அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்துகிறா. ஆனாலும் அப்போ ஸ்ரீனிவாசன் சொல்கிற, சரி நான் வருஷத்துக்கு 2 வாட்டி உன்னை வந்து மேலேருந்து வந்து இறங்கி உங்கள் தாயாரை வந்து நான் பார்ப்பேன், என்னோடய சார்பாக புடவை சீரெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்து பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சரின்னு விடுறாங்க. இவருக்கு இப்போ இருக்கிற இடம் இல்லை, ராணி கீழே வந்துட்டா பத்மாவதி தாயார், இவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறது. அந்த க்ஷேத்திரத்தோட 7 மலையில் இருக்கிற க்ஷேத்திரத்தில் அதிபதி வராகர். அவர் என்ன சொல்கிறார், ஸ்ரீனிவாசன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, அண்ணா கொஞ்சம் எனக்கு தங்கறதுக்கு இங்கே இடம் கொடுப்பேலாம் மலை மேலே அப்படின்னு. இப்போ வராகர் சொல்கிறார், சரி மலை மேலே நீ இருந்துக்கோ அப்படின்னு இடம் கொடுக்குறார். அந்த மாதிரி ஸ்ரீனிவாச பெருமான் அர்ச்சாவதார மூர்த்தியாக அங்கே நின்றுடுறார். அப்போது அந்த திருப்பதி க்ஷேத்திரத்தில் என்ன மகிமைன்னா, முதல்ல வராகர் இந்த க்ஷேத்திரத்தில் ஸ்ரீனிவாசருக்கு இடம் கொடுத்த அண்ணா அவர் தான் வராகமூர்த்தி. குளத்துக்கரையில் அவர் இருப்பார், அவரை போய் முதல்ல பார்க்கணும், பார்த்துட்டு தான் ஸ்ரீனிவாச பெருமாள். அதே மாதிரி நம்ம திருப்பதி வரத்தையே அந்த க்ஷேத்திரத்துக்கே திருப்பதின்னு பேர். முதல்ல அலமேலு மங்கை தாயாரை பார்க்கணும், அவளை தரிசனம் பண்ணிட்டு தான் மலை மேலே வந்து அப்புறம் வராகரை பார்த்துட்டு கடைசியில் தான் நம்ம திருப்பதி பெருமானை பார்க்கணும். இப்படி தான் ஐதீக முறைப்படி சுவாமியை தரிசனம் பண்ணுறது முறை அங்கே. ஸோ ஸ்ரீனிவாச பெருமாள் என்ன பண்ணுறார், அர்ச்சாவதார மூர்த்தியாக நின்றுடுறார். பார்த்தா அவர் அப்போ சொல்கிறார், நான் கலியுகம் இருக்கிறவர்களும் கடனை அடைப்பேன்னு குபேரனுக்கு சொல்கிறார். ஸோ அந்த கலியுகம் முடிகிறவர்களும் ஜனங்களுக்கு பக்தர்களுக்கு வேணுங்கிற வரத்தை வாரி கொடுக்குற வள்ளலாக அங்கே நிற்கிறார். திருப்பதி சென்றால் திருப்பம் நிச்சயம்னு பழமொழியே உண்டு. ஆனால் அவருக்கு பணம் எப்படி வருது, அவர் ஜனங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறதுனால ஜனங்களும் கொண்டு வந்து அப்படி கொட்டுறா, தங்கம் வைரம் வெள்ளின்னு பணமும் காசும் கொட்டுறது. குபேரன்னா இப்போ ஆக்சுவலாக குபேரனாக இருக்கிறவர் திருப்பதி பெருமாள் தான், ஆனால் அவருக்கு ஒன்றும் அதில் பங்கு இல்லை. அவர் என்ன பண்ணுறார், கடனை இன்றைக்கும் அன்னன்னைக்கு தேவ கணக்குப்படி என்னென்ன பணம் வட்டி அடைக்கணுமோ அவ்வளோ வட்டியோடு அவர் கடனை அடைச்சுட்டுருக்கார். ஜனங்களுக்கு நல்லது அவர் கேட்குற வரத்தை கொடுக்கறதுனால தான் ஜனங்க மேலே மேலே அங்கே போகிறா. ஸோ ஜனங்களோட ஆசைகளும் நிறைவேறுறது, அவருக்கும் கொடுத்த வாக்குப்படி பணத்தை கடனை அடைச்சிட்டு வர்றார். ஸோ திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் பக்தர்களின் கண்கண்ட தெய்வமாக இந்த கலியுகத்தில் வாழ்ந்து வருகிறார். தாயாரும் ஸ்ரீனிவாச பெருமாளையும் நம்மளும் நம்புவோம். நமக்கு வேண்டுவதெல்லாம் தாயார் பெருமாள் 2 பேரும் அருள்வார்கள். குழந்தைகளே, இந்த கதையை கேட்டு நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி குழந்தைகளே, வணக்கம், வாழ்க வளமுடன்.